குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் மத மாற்றத்தை தடுத்த பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளான சேலம் ஆடிட்டர் ரமேஷ், வேலூர் வெள்ளையப்பன், சென்னை அம்பத்தூர் சுரேஷ்குமார், தஞ்சாவூர் ராமலிங்கம், கோவை சசிகுமார் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இதன் பின்னணியில் கடலூரைச் சேர்ந்த காஜா மொய்தீன் தலைமையில் IS பயங்கரவாத ஆதரவு அமைப்பு செயல்பட்டது தெரியவந்தது. கொலைகள் தொடர்பாக போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் உள்ளிட்டோர் கைதாகினர். ஆனால் மீண்டும் காஜா மொய்தீன் கூட்டாளிகள் தொடர்ந்து சதி திட்டங்களை தீட்டி வருகின்றனர். அவர்கள்தான் கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கார் குண்டுவெடிப்பை நடத்தினர். இலங்கையில் ஈஸ்டர் நாளில் குண்டுவெடிப்பு, பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு நாட்டை உலுக்கியது. இந்த பயங்கரவாதிகளுக்கும் தமிழகத்தில் காஜா மொய்தீன் கூட்டாளிகள் தான் அடைக்கலம் கொடுத்துள்ளனர். இவர்கள் அல்-கொய்தா, இந்தியன் முஜாஹிதீன் உள்ளிட்ட வெவ்வேறு பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்களாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. புற்றீசல்கள் போல அதிகரித்து வரும் இக்குழுக்களை கட்டுப்படுத்த உள்ளூர் போலீசாருடன் இணைந்து NIA பணியாற்றி வருகிறது. இதற்கான செயல் திட்டங்களை சில தினங்களுக்கு முன் தமிழகம் வந்த NIA தென்மண்டல இயக்குனர் சந்தோஷ் ரஸ்தோகி வகுத்து தந்துள்ளார்.